குறிப்பாக மதுரை மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் தலித்துகள் மீது வன்மமாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. உன் இனத்துக்கு நீ பெருமையானோனா நீ மாறு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறான். இன்னொரு குரூப்பு இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாம் முற்போக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், நமக்குள்ளே இந்த பிரிவினையே கிடையாது, இந்த பிரிவினை உருவாக்குறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தன் வரான்னு சொல்கிறதுனால உன் கூட வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன ஒரு ஒரு மோசமான சூழல் இல்லையா, மோசமான நிலை இல்லையா? அது இன்னைக்கு ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டு இந்திய அளவில் இருக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக எதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுன்னா பார்ப்பனர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்டது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஆனால் இங்கே தோழர் ஜக்கையனுக்கும் நாகை திருவள்ளனுக்கும் அண்ட் தோழர் அதிமானுக்கும் இங்கே சீட் இல்லை, தோழர் தனபாலுக்கு சீட் இல்லை. ஏன் இல்லை? இப்போ பார்ப்பனத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணும், பார்ப்பனத்துக்கு எதிராக நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும். ஸோ நீலம் பண்பாட்டு மையத்துடைய முன்னெடுப்பில் தலித் ஹிஸ்ட்ரி மந்த் கிட்டத்தட்ட ஒரு 5வது ஆண்டை நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வானம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து டிசம்பரில் ஆரம்பித்தோம். டிசம்பரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்போது நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் நம்ம கொண்டாடத்தை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து 5 ஆண்டுகளை வந்து வெற்றிகரமாக கடந்துட்டோம். இந்த 5 ஆண்டுகள் நம்மளோடு இருந்த உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நிகழ்வை நம்ம தொடர்ந்து நடத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப சாத்தியம் கிடையாது. அதை வெற்றிகரமாக இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்து இப்போ வந்து ஒரு பெரிய நிகழ்வாக மாறியிருக்கு, ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் மாறியிருக்கு. பல மாநிலங்களில் நீலம் கல்ச்சர் சென்டருடைய ஒர்க்கை இன்னைக்கு கோடிட்டு பேசுகிற அளவுக்கு நம்முடைய நீலம் கல்ச்சர் சென்டரோட ஒர்க் வந்து போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் எல்லாருமே இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இது குறித்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. நம்முடைய ஒர்க்கை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து அளிக்குது. அந்த மகிழ்ச்சியை உங்களோடு நான் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் அது பெரிய ஊக்கத்தையும் எனக்கு வந்து தருது. அந்த வகையில் தலித் வரலாற்று மாதத்தை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறது, இந்த வருடத்தோட பாபா அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி தலித் வரலாற்று மாதத்தை ஆரம்பிக்கிறதுல நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசுகிறத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. தலித் வரலாற்று மாதம் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இவ்வளோ நேரம் 2 ஆய்வாளர்களுமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான சில தகவல்களை நமக்கு வந்து விட்டுருக்காங்க. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன் தொடர்ந்து இதை நம்ம செய்யணும்? ஒரு வருஷம் செய்யலாம், இல்லை வந்து சில நிகழ்வுகளை பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிடலாம். ஏன் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏன் உருவாகுது? இது ஏன் தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனைக்குள்ளே நம்ம எல்லாரும் போக வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கேள்வியை நம்ம ஏன் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கோம்? தலித்துகளுக்கு என்று வரலாறு இருக்குதா? தலித்துகளுடைய வரலாறை யார் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க? தலித்தோட வரலாறு எது உண்மை எது பொய்? யார் இப்போ இருக்கிற வரலாறை யார் கட்டி எழுப்புறது? தலித் விடுதலையின் மீது நிகழ்த்தப்பட்ட உரையாடல்கள் இல்லை வரலாற்று அனுபவங்கள் இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம், எது உண்மையாக இருக்குது? அண்டு தலித் ஆளுமைகள் தலைவர்களை நம்ம வந்து நம்மக்கிட்ட யார் கொண்டு வந்து சேர்த்தது? யார் அவர்களை அங்கீகரித்தது? யார் அவர்களை அங்கீகரிக்க மறுத்தது? அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு முன்னாடி வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் நீலம் பண்பாட்டு மையத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும். அண்டு இல்லை வர யங்ஸ்டர்ஸ் அண்டு ஆய்வாளர்கள் அண்ட் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணோம். அந்த டிஸ்கஷன் எல்லாத்தை ஒட்டியும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்பட்டோம். குறிப்பாக வரலாறை மட்டும் இல்லாமல் கல்ச்சராகவும், அதே நேரத்தில் சினிமா, இலக்கியம், ஓவியம், நாடகம், புகைப்பட கண்காட்சி அப்படின்னு பல தளங்களில் இது விரிவடையணும். ஸோ இது எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையணும். பொதுவாக தலித் விவாதங்கள் இல்லை தலித் கூட்டங்கள், தலித் டிஸ்கஷன்ஸ் வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் ஃபோரமில் நடக்கும். தலித் இல்லைன்னா தலித் பிரச்சனைகள் ஒட்டிய இல்லை ஆர்ப்பாட்டங்களோ இல்லை
அந்த பிரச்சனையை ஒட்டிய ஒரு நிகழ்வுகளோ குடியிருப்புகளில் அங்கங்கே நடக்கிறத நம்மளால் வந்து நம்ம பார்த்துருக்க முடியும். பட் ஆனால் இவ்வளோ வேஸ்ட்டாக தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு முக்கியத்துவம் பெறுறது அப்படின்றது வந்து ரொம்ப அரிதான விஷயம். அதை அக்செப்ட் பண்ணுறது முதல்ல ரொம்ப கஷ்டம். ஆனால் அக்செப்ட் பண்ணி இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணி நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த வேலையை அவங்க தொடர்ந்து இப்போ நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இப்போ மற்றவங்களும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பல தளங்களில் இந்த வேலையை நம்ம செய்கிறப்போ பல தளங்களில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே வராங்க. இவங்க தலித்துகளுடைய முக்கியத்துவம், தலித்தோட கல்ச்சரோட முக்கியத்துவம், தலித்தோட வரலாறோட முக்கியத்துவம், தலித்தோட செயல்களுடைய இல்லை வந்து ஆக்டிவிசத்தோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து பேசுகிறது மூலமாக டிஸ்கஷன் பண்ணுறது மூலமாக அதுக்கு ஒரு பலம் கூடுறத நம்மளும் உணரணும். அதே இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் உணர்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி அந்த பலத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு நம்ம இன்னும் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த வேலை என்னென்னா பல தளங்களில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நாடகத்தில் இருக்கிறவங்க நாடகத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க, புகைப்பட கலைஞர்கள் புகைப்படத்தில் வேலை செய்கிற மாதிரி அரசியல் களங்களில் இருக்கிறவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்டு எழுத்துத்துறையில் குறிப்பாக நம்ம இங்கே இலக்கியத்துறையில் வேலை செய்கிறவங்களும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பல முனைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய இருப்பை சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம இருப்பை சொல்வதற்கான தேவையை உணர்ந்த ஆட்களாக இன்றைக்கி வந்து நம்ம மாறி இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து கவனிக்கணும். ஏன் நம்முடைய இருப்பு இங்கே அவசியம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி தலித் இருப்புடைய கேள்வி இங்கே இல்லை. தலித் இருப்பு அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதங்களும் இங்கே வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ நீலம் பண்பாட்டு மையம் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி வேலை செய்யலைன்னு சொல்ல மாட்டேன், இன்டலெக்சுவலாக நிறைய வேலை நடந்திருக்கு. ஆனால் மையம் நீரோட்டத்தில் ஒரு டிஸ்கஷனை ஒரு பெரிய அளவில் வேஸ்ட்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீலம் பண்பாட்டு மையத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறத எல்லாருமே இங்கே வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதை நம்ம தொடர்ந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நிகழ்வுகளில் நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து இப்போ இந்த 10 ஆண்டுகளில் நம்ம தொடர்ந்து நடத்திய நிகழ்வுகள், நம்ம கூட சேர்ந்து இருந்தவங்க, அப்புறம் இதோடைய எதிரொலியாக எவ்வளோ தூரம் போயிட்டு சேர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்றது தான் தொடர்ந்து திருப்பி நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்குது. அந்த முக்கியமான வேலை என்னென்னா, இங்கே தலித் வரலாற்று சூழலில் இல்லை தமிழ் வரலாற்று சூழலில் இந்திய வரலாற்று சூழலில் ஒரு இடையீடு, அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்டரப்ட் பண்ணி ஒரு பெர்ஸ்பெக்டிவை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு நமக்கே வந்து நிறைய தயக்கம் இருக்குது. என்ன தயக்கம்னா, நான் தலித்துன்னு நான் சொல்லிக்கலாமா, இல்லை வந்து நான் ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கலாமா இங்கே. ஏன்னா இப்போது தோழர் சொன்ன மாதிரி தான் ஆன்டி காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு மூமெண்ட்டு. ஒரு ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டு எதுக்கெல்லாம் இங்கே பயன்பட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் தலித்துகளுடைய நிலை என்ன அப்படின்றது வந்து ஒரு பகுதி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் தலித்துகளுடைய நிலை என்பது ஒரு ஷேர் தான். அது ஒட்டுமொத்த ஆன்டி காஸ்ட்டுக்கும் நம்ம வந்து உரிமை கோர முடியாது. இன்றைக்கி ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டு இந்திய அளவில் இருக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக எதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுன்னா பார்ப்பனர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்டதான் ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஸோ ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் தலித்துகளுடைய இருப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறப்போ, ஸோ தலித்துகளுக்கும் ஆன்டி காஸ்ட்டுக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லைன்னா தொடர்பு இருக்குது. தலித்தில் ஒரு பங்காக அதில் இருக்கிறோம். ஆனால் தலித் அல்லாதவர்கள் அப்படின்னு வரப்போ இந்த ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டோடைய வேலை அங்கே என்னவா இருக்குன்னா கேள்விக்குறியாக மாறுது. அப்போ ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு தீர்வை முன்வைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒருங்கிணைந்த ஒரு வேலையை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு வைக்கிறப்போ, அப்போ தலித் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். அப்போது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்போ பேசுறது? இப்போ பார்ப்பினத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணும், பார்ப்பினத்துக்கு எதிராக நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும். இது வந்து ஒரு மூமெண்ட்டாக நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். பட் இதில் அந்த பார்ப்பினத்துக்கு எதிராக வேலை செய்கிற அதே சூழலில் பார்ப்பினத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற சாதி மனிதர்களுக்கு எதிராக நம்ம எப்போ வேலை செய்ய போகிறோம்? இந்த கேள்வியை யார் எழுப்புனது? இந்த கேள்வி எழுப்புறது யாருன்னா தலித்துகள் தான் எழுப்புறோம். இந்த கேள்வி எழுப்புறப்ப தான் ஒரு பதில் நோக்கி அவங்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த கேள்விக்கான பதிலை உருவாக்குறதோ இல்லை வந்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்குமே அவங்க போகல அப்படின்றது தான் வரலாற்று ரீதியாக பல உண்மைகள் இருக்குது. எம்.சி. ராஜாவிலிருந்து சத்யவானமுத்திலிருந்து பல உண்மைகள், அயோத்திதாசர் பண்டிதர், அதுக்கு முன்னாடி ஜான் ரத்தன், நிறைய பேர் வந்து வரலாற்று ரீதியாக இதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப இந்த வரலாற்றை இடையீடு செஞ்சு
ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ல இருந்து தலித்களோட வாய்ஸ் எவ்வளோ அவசியமானது அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்போ இப்போ தலித் வாய்ஸ் அப்படின்றது இங்கே என்னவா இருக்குன்னா, ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு முற்போக்கு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி இங்கே அழிஞ்சு போயிட்டு இங்கே என்ன வருதுன்னா, அதை அழிச்சிட்டு தலித் அப்படின்றப்போ சாதியாக மாறுது. யாருக்கு சாதியாக மாறுதுன்னா, ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க தலித் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே ஒன்று கூடுறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு சாதி அமைப்பு. தலித்ன்றதே ஒரு சாதி சொல்லு. ஒரு தலித் மூமெண்ட் அப்படின்றதே ஒரு சாதியாக ஐக்கியமாகறாங்க. குறிப்பாக இப்போ கேரளாவில் தலித் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் தோழர் பேசிட்டு இருந்தோம். தலித்துகளை பற்றி ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுறவங்க அங்கே தலித் தீவிரவாதிகள். இங்கே என்னென்னா நீலசங்கி அப்படி இல்லைன்னா தலித் சாதி வெறியர்கள். இப்போ ரீசெண்டாக இப்போ தொடர்ந்து வலைதளங்களை எழுதுறது என்னென்னா தலித் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த தலித் சாதி வெறியர்கள் எழுதுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோகால் முற்போக்காளர்கள். இவர்கள் தான் இந்த சமூகத்தில் இந்த சோசியலிசத்தை கடைப்பிடிக்க இல்லை சோசியலிசத்தை அதாவது கட்டி எழுப்பத்துக்காக போராடி கொண்டிருப்பவர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமைப்பை இந்த ஒன்று கூடலை சாதியமாக மாற்றி சாதி வெறியாக மாற்றி இங்கே முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள்கிட்ட தலித் வெறுப்பை தலித் அசோசியேஷனை அந்த அந்த அது அந்த அசோசியேஷனை முதல்ல வெறுப்பாக மாற்றி அவர்கள் சாதி வெறியர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணுறதை நீங்கள் சமீப காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். சமீபகால எழுத்துக்களில் நீங்கள் பார்க்கலாம். சமீபகால விமர்சனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப என்னென்னா, அவர்கள் இருக்கிற அமைப்புக்கு ரொம்ப சம்பந்தமே இல்லாத ஒரு ரொம்ப மோசமான வழக்கு சொல்களை வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் இப்படி தான், இவங்க ஒரு பொதுவில் ஒரு நன்மை நடக்குதுன்னா, பொதுவில் எல்லாரும் ஒரு 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 பாசிசத்தை எதிர்த்து நம்மலாம் சண்டை போடுறோன்னா, இவர்கள் தனியாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைல்ல இங்கே. ஸோ அந்த உண்மையை முதல்ல நமக்கு எதிரில் இருக்கிறவங்க, அதாவது இங்கே முற்போக்கில் இருக்கிற கொஸ்டின் எழுப்புறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இங்கே இருக்கிற தலித் ஆதரவு செயல்பாட்டாளர்கள் இல்லை தன்னை இந்த அங்கத்தோடு இணைத்து கொண்டவர்கள் முதல்ல தைரியமாக நம்ம இதை பேச வேண்டிய தேவை காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கிறோம். இது முதல்ல சாதி உணர்வோ இல்லை அவர்கள் சொல்வது போல் சாதி வெறியோ இல்லை இது ஒரு அடையாள அரசியலோ அப்படின்ற இடத்துக்கு முதல்ல நம்ம யோசனைக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. ரொம்ப தீவிரமாக இது இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு இயக்கமாக, இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு கொள்கையாக திரள்கிற மக்களை பற்றிய ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்க வேண்டிய தேவை இருக்குது. முதல்ல நம்ம அதில் கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இல்லைன்னா உங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கூட இப்போ நம்ம விமர்சிக்கணும் நிறைய தலித் இளைஞர்களை பார்க்க முடியும், இளைஞர்களை பார்க்க முடியும். அவங்க ரொம்ப மேம்போக்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப இயல்பாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேருந்து விமர்சிக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, பார்க்க முடியுது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நமக்கான தேவை என்ன, நம்ம ஏன் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் தமிழ்நாடு இப்போ வெளியில் பார்க்குறப்ப தமிழ்நாடு மிக முற்போக்கான ஒரு மாநிலமாக இருக்கிற இடத்துல ஏன் நம்ம இதை தொடர்ந்து பேசணும்? உண்மையிலே இங்கே பிரச்சனை இல்லையா? இப்போ நான் பிரச்சனைன்றதுனால தான் நான் இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லையா? எல்லா பகுதியிலையும், எல்லா கிராமங்கள்லையும், எல்லா தெருக்கள்லையும், எல்லா வேலை இடங்கள்லையும், எல்லா ஒர்க் ஸ்பேஸ்லேயும் இருக்கிற பிரச்சனையினால் அவதிப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒன்றா கூடியிருக்கக்கூடாதுல்ல? இங்கே தமிழகம் முற்போக்கான ஒரு மாநிலமாக இருந்திருந்தா, இவர்கள் பேசுகிற இந்த ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டை வெற்றி அடைந்த ஒரு மாநிலமாக இங்கே இருந்திருந்தா, ஒட்டுமொத்த மக்களும் இங்கே சாதி அடிப்படையில் பிளவு இல்லை, நம்ம எல்லாரும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே முழுமையாக தீர்க்கப்பட்டு இருந்தால் நாம் ஏன் ஒன்று கூடணும்? நாம் ஏன் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? நமக்கு ஏன் தனி அமைப்புகள் இருக்கணும், கட்சிகள் இருக்கணும், இயக்கங்கள் இருக்கணும்? இத்தனை ஆண்டுகள் இங்கே ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை வந்ததுக்கு பிறகும் கூட, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழிந்த பின்பு கூட ஏன் புது தலித் இயக்கங்கள் உருவாக்குவதுன்னா நோக்கம் என்ன காரணம் இருக்குது இங்கே? ஏன் தலித் இளைஞர்கள் தலித் இனங்கள் தொடர்ந்து இன்னும் தன்னுடைய பாடுகளை குறித்து எழுதி கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் அவங்களுக்கு மற்றவங்க மாதிரி, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி ஏன் அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தென்றல் தீண்டியது அப்படின்னு ஏன் அவங்களால எழுத முடியல? என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க? இந்த பிரச்சனையுடைய ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சிக்காத ஒரு கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து
இங்கே ஒரு பிரச்சனையே இல்லை, இது முன்னேறிய ஒரு மாநிலம், இங்கே சாதி பிளவு கிடையாது, இங்கே ஏற்கனவே அதை விட்டு நாங்கள் நகர்ந்து வந்துட்டோம், தலித்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம், தலித் தலைமை இங்கே தேவையில்லை, அப்படி ஒரு அவசியமே இங்கே கிடையாது. நீ வந்து பல பல இன்டர்பிரேஷன் கிரியேட் ஆயிடுச்சு, பல டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நீ உன் ஜாதியை சொல்லிக்கோ, உன் இனத்துக்கு நீ பெருமையானோன்னா நீ மாறு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறான். இன்னொரு குரூப்பு இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாம் முற்போக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், நமக்குள்ளே இந்த பிரிவினையே கிடையாது, இந்த பிரிவினை உருவாக்குறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தன் வரான்னு சொல்கிறான். எது உண்மை உங்களுக்கு தெரியும்ல, எது உண்மைன்னு. அப்போ அந்த உண்மையினால அதனால பாதிக்கப்பட்டவர்களாக நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஸோ இந்த பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, நம்ம வரலாற்றை இடம் மறிக்கிறோம்ல, இந்த இடம் மறிப்பதற்கான ஒரு ப்ரெஷர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் அது மிக முக்கியமான விவாதமாக மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போது ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஆனால் தலித் எதிர்ப்பு, தலித் ஆதரவு அப்படின்ற இடத்துல ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டோடைய வேலை என்ன கொஸ்டின் அப்படின்னு, அது ஒரு பயங்கரமான கொஸ்டின் மார்க். அப்போது தலித் ஆதரவு மனநிலைக்குள்ள ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நிற்கிறாங்களா இல்லையா? ஏன் நிற்கிறது இல்லை? அப்போது நீ தலித்துன்னு சொல்லாத, சொல்கிறதுனால உன் கூட வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன ஒரு ஒரு மோசமான சூழல் இல்லையா, மோசமான நிலை இல்லையா அது? ஸோ அதை தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நீலம் பண்பாட்டு மையத்தோட நோக்கம் என்னென்னா, தொடர்ந்து முன் கட்டி எழுப்பப்பட்ட நம்ம பெயர் இல்லாத நம்முடைய சொல்வழக்கோ இல்லை இலக்கியமோ கதாபாத்திரங்களோ இல்லை வரலாறோ இல்லை ஓவியங்களோ இல்லை புகைப்படங்களோ இல்லை மனிதர்களோ இல்லாத ஒரு ஊர் இருக்குல்ல, ஒரு கிராமம்னு ஒன்று இருக்குது. என்னைக்காவது கிராமத்தில் வந்து தலித் பகுதியை சேர்த்துருக்காங்களா? எல்லா ஊர்லேயும் கிராமம் கிராமம் கிராமம்னு எழுதுவாங்க. அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே நான் ஏன் இல்லைன்ற கேள்வியை யார் கேட்டதுன்னா நம்ம தான் கேட்டோம் ஃபர்ஸ்ட் டைம், வேறு யாருமே கேட்கலையே. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து நம்ம தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனை முற்போக்குவாதிகள் கிராமத்துக்குள்ளே இருந்திருப்பாங்க, ஏன் அவங்க இதை சேர்க்க ட்ரை பண்ணல? அப்போ என்னென்னா, முற்போக்குவாதிகளுக்கு இல்லை இங்கே இருக்கிற பார்ப்பனியவாதிகளுக்கு என்ன இங்கே சிக்கல்னா, பார்ப்பனியவாதிகள் நேரடியாக என்னை கிராமத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்கிறான். முற்போக்குவாதிகள் நீ கிராமத்தை விட்டு வெளியே இருந்தாலும் நான் பார்ப்பனியத்தை எதுக்கிறப்ப என் கூட சேர்ந்து நில்லு, ஆனால் என் சித்தப்பா என் பெரியப்பா உன்னை அடிக்கிறப்போ என்னால் வந்து அங்கே நிற்க முடியாது, நான் மௌனமாக தான் இருப்பேன், அதனால் நீ என்னை வந்து குற்றவாளியாக பார்க்காத, அதனால் நம்ம வந்து நம்முடைய தோழமையை சந்தேகிக்காத, நான் திரும்ப ஆன்டிகாஸ்டில் நான் வந்து பார்ப்பனியத்தை எதுக்கிறப்ப நீ திரும்பி என் கூட வரணும்னு தொடர்ந்து இதை தான் நமக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸுக்கு எதிராக தான் நம்ம உருவாகிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பல அறிவுரைகள் சொல்லப்படுது, பல அறிவுரைகள் என்னென்னா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் சில பேர் வந்து நீங்கள் வர்க்க ரீதியாக திரளணும் அப்படின்னு ஒரு அறிவுரை நமக்கு வந்து சொல்லப்படுது. நீங்கள் வந்து முதலாளித்துவத்தை எதிர்க்கணும், இங்கே எதுவுமே உருவாகலை, முதல்ல தலித் முதலாளித்துவமே இங்கே இல்லை, கேபிட்டலிசத்தே உருவாகலை, அது என்னன்னு கூட பார்க்கல எவனுமே, அதுக்குள்ளே நீ வந்து நீ அது ஏன் நான் முதல்ல அந்த ஊரை விட்டு காலனி விட்டு நான் வெளியே வரல, நான் அதுக்குள்ளே நீ என்னை வந்து பிரேக் பண்ணுற, நீ வந்து யார் கூட நிற்கிற, என்ன பண்ணுற, நீ இப்படி புரியல. முதலாளித்துவம் இங்கே யார் கையில் இருக்கு? இந்திய சாதி இந்துக்கள் கிட்ட இருக்கு, பார்ப்பன பணியா கூட்டத்துக்கிட்ட இருக்கு. நீ அதை எப்போ பிரேக் பண்ணியிருக்கிற? இத்தனை ஆண்டு காலத்தில் அது எப்போ உடைச்சிருக்கிறோம்? அப்போ எதுலேருந்து வெளியே வந்திருக்கிறோம்? அப்போ அப்படி இல்லவே இல்லை. உடனே நம்மக்கிட்ட வந்து தலித் முதலாளித்துவத்தை நம்ம வந்து எதிர்க்கணும், இன்னும் முதலாளியாகவே எவனுமே ஆகலையே. அப்போ அதை பற்றின டிஸ்கஷன் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து தலித்துக்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஒரு அடையாளம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்டு ஒரு அடைமொழியோடு நீங்கள் வந்து ஒரு சாதி உணர்வோடு ஒரு வர்க்க அரசியலை வந்து உருவாக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு புரியல. ஒரு வர்க்கமாக ஒன்று திரள்றதும், ஒரு வர்க்கம் என்பது இன்னொரு, அதாவது ஒரு அடக்கிற வர்க்கத்துக்கு எதிராக ஒரு உழைக்கிற வர்க்கம் திரள்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அடக்கிற சாதிக்கு எதிராக அடங்கி இருக்கிற சாதி ஒன்று திரள்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இது எந்த நோக்கில் தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் திருப்பி இதை தவறு, நீ இதை பண்ணுறீங்க, நீங்கள் தப்பு, இப்படி ஒரு அசோசியேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஒற்றுமை உணர்வை க்ரியேட் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கையாக நம்ம அந்நியமாக ஆகிற இடத்துல வந்து சாதியாக பிரிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து தலித் சாதி வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நின்றுட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ, அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் நீங்களும் யோசிக்கணும். புரியுதா?
இப்போ நம்ம இப்படி பேசுறதுனால கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் நமக்கும் வந்து சண்டைலாம் கிடையாது. நான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ண, உரையாடணும். நீங்கள் வாங்க நம்ம பேசலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு கேளுங்க. ஏன் வந்து இன்னும் இப்படியே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் அது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம இன்னொரு இடத்துக்கும் நம்ம வந்து போகிறோம். அங்கே என்னென்னா இதே தான், நீங்கள் வந்து திருப்பி திருப்பி உடனே பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஜாதி 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 ஜாதின்னு. அது தவிர இங்கே எங்கள் பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது, நீ என்னைக்காவது ஜாதியை பற்றி பேசியிருக்கிறியா? என்னைக்காவது இந்த ஜாதி பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறியா? இந்த ஜாதினால பாதிக்கப்படும் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பேர் இங்கே வந்து கூடியிருக்கிறோம், இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிறோம், இவ்வளவு ஒரு மாடர்ன் இந்தியாவில், இவ்வளவு முற்போக்கான ஒரு மாநிலத்தில், இன்னும் வந்து கவின் கொல்லப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல, இன்னும் வந்து சாதி ரீதியான வேட்பாளர்களை நிறுத்துகிற ஒரு இடத்துல, மிக மோசமாக தலித்துக்களை வந்து விமர்சிக்கிற இல்லை வந்து நடத்துகிற ஒரு ஒரு கல்ச்சராக இன்னும் தொடர்ந்து இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் நான் ஏன் அதை பற்றி பேசக்கூடாது? நீ என்னைக்காவது அதை ஒழிச்சிட்டு இல்லை அது சுத்தமாக நிர்மூலமாக்கிட்டு என்கிட்ட வந்து நீ அதை பேசாத, இதனால் நீ வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிற, நீ இதை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஓரளவுக்கு வந்து காது கொடுத்து கேட்கலாம். இப்படி எதுவுமே நடக்காத இடத்துல திருப்பி திருப்பி நீ என்கிட்ட வந்து இதை பற்றி நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிற, நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிறன்னா, நான் பேசுகிறது உண்மையிலேயே யாருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒன்று வந்து இது மாநிலம் முற்போக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இன்னொன்று பார்ப்பன பணியா கூட்டத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு பேருக்கும், அதாவது பார்ப்பனியத்துக்கு பிரச்சனையாக இருக்குது அண்ட் முற்போக்கு பேசுகிறவங்களுக்கும் பிரச்சனை. முற்போக்கு பேசுகிறவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இது ஒரு முற்போக்கு மாநிலம், நாங்கள் சாதியை கடந்து விட்டோம், இங்கே சாதியாக நாங்கள் வந்து இல்லை, இங்கே ஒரு ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்டாக நாங்கள் உருவாகி ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த அரசியல் மூலமாக பயன்படுத்தலாம் மாறிட்டோம், இந்த அரசியல் தலித்துகளும் பிரதிநிதித்துவம் நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் அதை நம்பணும், நம்பலைன்னா நீங்கள் ஒரு சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம எந்த வெறியராக இருக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த சவால் ஏன் உருவாச்சு? ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஒரு சாதி, உண்மையிலேயே சாதி வெறியர்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், நீங்கள் உண்மையிலேயே சாதி மூலமாக மூலதனம் அடைந்தவர்கள். இப்போ எனக்கு சாதி வந்து மூலதனமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய சாதியை வைத்து, என்னோடய சாதி பெயரை வைத்து நான் பெருமையாக போட்டுக்க முடியாது, இல்லை அந்த சாதி பெயரை வைத்து ஒரு வேலையை என்னால் வாங்க முடியாது. அப்படி இன்றைக்குமே வந்து சாதியினால் பாதிக்கப்பட்ட நிறைய இளைஞர்களை குறிப்பாக சினிமா துறையில் நம்ம பார்க்குறோம், அண்ட் வந்து நிறைய ஒர்க் ஸ்பேஸில் பார்க்குறோம், அண்ட் நிறைய டிஸ்கஷனில் நம்மளால் மீட் பண்ண முடியுது. குறிப்பாக கல்லூரி வளாகங்களில் நடக்கிற பேராசிரியர்களுடைய அந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸே நம்மளால் ஒத்துக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்குறோம். இந்த கேள்வியை அவங்களால சரியாக புரிந்து கொண்டு இதை ரிப்ளை பண்ணவே முடியல. ஸோ ரிப்ளை முடியல அப்படின்னோடனே இது என்ன அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்களால இந்த பதிலை சொல்ல முடியாததுனால முதல்ல நம்மளை வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றுறது. ஒரு ஒழுங்குக்குள்ளே இவங்க இல்லை, இவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க, இவங்க இந்த மாதிரியான இப்படி பேசுறது மூலமாக இவனுக்கு பின்புலமாக ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாருன்னா ஆர்எஸ்எஸ். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. இந்த பொய்யை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குங்க. இதுதான் ரொம்ப மோசமானது. அவங்ககிட்ட சொன்னாலே ஒன்று அடிச்சிருவான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யை இன்னும் எத்தனை காலம் சொல்லி உங்களுக்கு எதிராக வருகிற விமர்சனங்களை நீங்கள் புறந்தள்ள போகிறீர்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விமர்சனம் அப்படின்றது ரொம்ப தர்க்க ரீதியான விமர்சனம். இது ரொம்ப ஏதோ போகிற போக்கில் ஒரு விமர்சனத்தை வைக்கல. வரலாற்றின் ரீதியாக தலித்துகளுக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன இல்லை, அந்த ஸ்பேஸை இட்டு நிற்பதற்கான ஒரு குரூப் இங்கே வந்திருக்கு, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையின் மூலமாக ஒரு அழுத்தம், ப்ரெஷர் உருவாகுது. அந்த ப்ரெஷர் உங்களை கேள்வி கேட்குது. இது வரைக்கும் வரலாற்றில் எனக்கான இடத்தை நீ தரல, அதனால் நான் அதை உருவாக்குறேன். அப்படி உருவாக்குறப்போ எனக்கு நீ என்ன கேட்குறேன்னா, நீ எதை பொருட்டு இதை வந்து உருவாக்குற, உனக்கு இப்படி ஒரு அவசியமே இல்லையே, அப்போ இந்த அவசியத்தை யார் உனக்கு வந்து உணர்த்தியது? அப்போ இந்த அவசியத்தை உனக்கு நீ வந்து இந்த வேலை செய்கிறியான்னா அப்போ உனக்கு பின்னாடி இருந்து எவனோ ஒருத்த வந்து இங்கே இருக்கிற ஒரு முற்போக்கு தன்மையை உடைக்கிறதுக்கு, இங்கே இருக்கிற தன்மைக்குள்ள ஒரு கழகத்தை உருவாக்குவதற்கு உனக்கு எவனோ ஃபண்ட் பண்ணுறான், இல்லை எவனோ உன்னை புஷ் பண்ணுறான், எவனோ இதை கேள்வி கேட்க வைக்கிறான். அப்போ அவன் என்ன டிசைட் பண்ணுறான்னா, தலித்துகளுக்கு சுய அறிவே கிடையாதுன்னு டிசைட் பண்ணுறான். இல்லை இப்போ நீங்களாம் உங்களுக்கெல்லாம் சுய அறிவே கிடையாதா? சுய அறிவு இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கிறீங்களா? அப்போ தலித்துகள் சுய அறிவு அற்றவர்கள். தலித் தலைமைகளுக்கும் சுய அறிவு கிடையாது. அப்போ அவன் சொந்தமாக முடிவே எடுக்க முடியாது.
தலித்தில் ஒரு முடிவு எடுக்க முடியும். பொது சமூகத்தில் பொது மைய நீரோட்டத்தில் தலித்துடைய முடிவு அப்படி என்பது அவனுடைய சுய சம்பந்தமான தன்னுடைய சமூகம் சம்பந்தமான ஒரு முடிவே இங்கே கிடையாது. அந்த முடிவு யாருன்னா யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி நான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ இங்கே முற்போக்கு இயக்கங்கள் இருக்கிற முடிவுகள்லாம் யார் சொல்லி எடுக்கிறது? அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் சுய அறிவு சுய சிந்தனை, அவங்களுக்கு தான் வந்து இந்த பொது சமூகத்தை வந்து பார்ப்பனத்திலிருந்து விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு அறிவு அவங்களுக்கு தான் இருக்கா, மற்றவங்களுக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்குறப்போ திருப்பி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. நீ இவன் நீ அவன், அதுவும் பொய்யான குற்றச்சாட்டு. அந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு பல இன்டலெக்சுவல் வந்து அப்படியே ரைட்டப் எழுதுவாங்க, பக்கமாக எழுதுவாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். இவர்கள்கிட்ட இருந்து இந்த தமிழகத்தை எப்படி காப்பாற்றுறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவர்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான எண்ணம் அது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் எண்ணம் என்ன தெரியுமா? பயங்கர முற்போக்கு, நாம பயங்கர இன்டெலெக்சுவல், ரொம்ப அறிவு ஜீவித்தனத்தில் சிறந்த ஒரு மாநிலம், ஆன்டிகாஸ்டில் மிக சிறந்த மாநிலம். ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த அப்ஸ்ட்ராக்டான எண்ணத்துக்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அப்புறம் வன்மத்தை கேட்கி தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு மாயை உருவாக்கி அந்த மாயை நம்புகிற நிறைய மக்களை, நிறைய இளைஞர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப கவலையானது. இவர்கள் எங்கே ஃபைட் பண்ணுறாங்கன்னா வலைதளங்களில் மட்டும்தான் ஃபைட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. ஆனால் கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குன்னா ஜாதியாக இருக்குது. கிரவுண்ட் லெவல்லையும் வலைதளங்களையும் பயங்கர ஜாதியாக தான் இருக்குன்னு வச்சிங்களா. நம்ம திட்டுறப்பயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், இவனுக்கெல்லாம் நான் அப்பயே தெரிஞ்சோம் இவன் யாருன்னு, இவெல்லாம் ஒன்று அப்படி அவங்க பேசுகிற மொழியிலே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிட முடியும் அவன் எவ்வளோ பெரிய ஜாதி வரிய, எவ்வளவு மோசமாக நம்மளை வந்து விமர்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் எங்கே, ஆனால் அடிப்படையில் கிராமங்களில் இல்லை வந்து நீங்கள் போனீங்களா, களங்களில் போனீங்களா என்னவா இருக்குன்னா இன்னும் இந்த சாதி பிரிவினைவாதம், சாதி விலக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்படியே இயல்பாக இருக்குது. அந்த இயல்பை கேள்வி கேட்குற, அந்த இயல்பை உடைக்கிற, அந்த இயல்பை அந்த உடைச்சி போடுற வேலை நடக்குதானா? இங்கே வேலை நடக்கலை. இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்தப்போ பல விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். நிறைய டிஸ்கஷன் நடந்தது, பல விவாதங்கள் நடக்குது. வேட்பாளர் தேர்வில் சாதி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது யாராவது கேள்வி கேட்டாங்களா? இது இப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு இன்டெலெக்சுவல் மூவ் ஆக்சுவலி. இப்போ ஒரு சாதி அமைப்பு ஒரு வேட்பாளரை ஒரு இடத்துல நிறுத்துதுன்னு வச்சிங்களேன். இப்போ சமூக நீதி அமைப்பு இல்லை இங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்பு ஒரு வேட்பாளரை அங்கே நிறுத்தும் எதிராக. அந்த வேட்பாளர் யாருன்னா, எப்படி சாதி அமைப்பு ஒரு சாதியை சேர்ந்தவரை வேட்பாளராக அங்கே நிறுத்துதோ அதே மாதிரி இங்கே சமூக நீதி பேசுகிற இல்லை முற்போக்கு சேர்ந்த அமைப்புகள் அதே சாதியை சேர்ந்த நபரை அங்கே வேட்பாளராக நிறுத்தும். காரணம் என்னன்னா, சாதி ஓட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாதான். அப்போ ஓட்டு போறவனோட மனநிலை என்ன? எதை குறித்து அவன் ஓட்டு போடுறான்? அவன் முற்போக்கான ஒரு வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு போடுறானா, இல்லை தன்னுடைய சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டு போடுறானா? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது ஒரு திரிபுவாதம் இல்லை ஒரு பிரிவுவாதம், இவங்க தொடர்ந்து இதுதான் இந்த மாதிரியான எந்த தர்க்க ரீதியான கேள்விகளுக்கும் விடையே இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய வேலைகளில் இல்லை நம்முடைய செயல்பாட்டுகளில் நம்ம செயல்பாட்டுகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு வேலை இருக்குது, வேலை திட்டம் இருக்குது, அவர்களுடைய இது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளை விமர்சிக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சரியாக புரிஞ்சிக்காமல் நம்மளால் வந்து களம் காண முடியாது. இன்னைக்கு நீலம் பண்பாட்டு மையம் மிக முக்கியமான அமைப்பாக இருக்குது. யார் ஒத்துக்கிடலாலும் நம்முடைய வாய்ஸ் வந்து மிக மிக அடர்த்தியாக மாறி இருக்கு. ஸோ இங்கே வர தோழர்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு வெளியே போயிடாதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, பெரிய பெரிய வேலைகள் இருக்குது. நீங்கள் இதோட அசோசியேட் ஆகணும். இதை கேட்டுட்டு இருக்கிற தோழர்கள் கூட நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் உள்ளே வரணும், அமைப்புக்குள்ளே வரணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ண இது பெரிய விஷயமா மாற்றணும். ஏன்னா இன்னைக்கு தலித்தோடைய அடர்த்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாய்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. பவர் இல்லாமலாம் நம்மளை பார்த்து பயப்படல. நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1/4 தலித் ஓட்டு இருக்கு, தலித் வாக்கு இருக்கு. இந்த வாக்குடைய பலத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய தலைவர்களும் சரி நாமளும் சரி இங்கே இருக்கிற விமர்சனங்களெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு நம்ம ப்ரெஷர் குரூப்பாக நம்மளால டெஃபினட்டாக மாற முடியும். அதான் நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். இது எல்லா வகையிலும் நடக்கும், நாட் ஒன்லி அரசியல் சூழல்.
ஆக்டிவிசம் சூழலில் இது நடக்கும், அண்ட் வியாபார சூழலில் இது நடக்கும். எல்லா சூழலையும் இதை நம்மளால் வந்து வென்று காட்ட முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பலத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம். பாஸ் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், அவன் அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் திரண்டெழுவான். அவன் அடிமை என்பது கற்பிச்சாச்சு, ஆனால் அவன் எதன் பொருட்டு திறந்தெழுகிறான், யார் கூட நிற்கிறான்றது தான் இங்கே பிரச்சனையே. திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அரசியல் அதிகாரம் அடைய வேண்டும்ன்றதுக்காக ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். பட் எது உண்மையான அரசியல் அடையாளம், எது உண்மையான அரசியல் அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை நம்ம எப்போ கைப்பற்ற போகிறோம்? அந்த அதிகாரம் நம்முடைய ஓட்டு திரைச்சின் மூலமாக, ஓட்டு பலம் மூலமாக நமக்கு ஒரு அடர்த்தியை, அதாவது இங்கே ஒரு வாய்ஸை இல்லை ஒரு அடர்த்தியை, ஒரு பலத்தை நம்ம நிரூபிக்காத வரைக்கும் நம்ம இங்கே ஒரு மோசமாக தான் இங்கே கையாளப்படுவோம். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக பேசினா இங்கே வெறும் 5% இருக்கிற சாதிகளுக்கு 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வெறும் 5% இருக்கிற தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 5% இருக்கிற ஜாதிகளுக்கு 5% அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ஜாதி கட்சிக்கு ஒரு வேட்பாளரை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தோழர் ஜக்கையனுக்கும் நாகை திருவள்ளனுக்கும் அண்ட் தோழர் அதிமானுக்கும் இங்கே சீட்டு இல்லை, தோழர் தனபாலுக்கும் சீட்டு இல்லை. ஏன் இல்லை? ஏன் அருந்ததிகளுடைய பலம் இங்கே இல்லையா தமிழ்நாட்டில்? இத்தனை ஆண்டுகளும் தோழர் ஜக்கையன் வந்து டிஸ்கஷன் போகிறப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், தோழர் நான் உள்ளே போகிறேன் தோழர், எனக்கு வந்து சீட்டு கிடச்சிரும், நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், மனமோ வந்து தோழர் போங்க, நிச்சயமாக வெற்றியோட திரும்பி வாங்க நான் சொல்லி அனுப்புகிறேன். பட் ஏன் அந்த தோழருக்கு வந்து தொடர்ந்து அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருந்ததிகளோட பிரச்சனைகளில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைவராக தோழர் ஜக்கையனை நான் வந்து பார்க்குறேன். ஏன் அவருக்கு வாய்ப்பு அளிக்கலை? அவர் குறிப்பாக அவர் ரொம்ப இணக்கமாக தானே இருக்கார் திமுகவுக்கு. ஏன் இல்லை? ஏன்னா நம்முடைய பலத்தை நாம் நிரூபிக்கவே இல்லை. நான் பலத்தை நிரூபிக்காதனால 44 தொகுதிகளிலும் அவர்கள் விரும்புகிற வேட்பாளர்களை நிறுத்திக் கொள்கிறார்கள். விசிக அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர அவர்கள் விரும்புகிற ஊமையை, இவரு கன்சிராம் சொன்னா மிக மோசமான வார்த்தையெல்லாம் இருக்கு. அதுக்கு அவர்கள் விரும்புகிற ஒரு வார்த்தையை, அவர்கள் விரும்புகிற ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் தனித்தொகுதியில் விரும்புகிற தனித்தொகுதி வேட்பாளர்கள் தலித்துகளை வந்து நிற்க வச்சுக்கிறாங்க. அவர்கள் என்னைக்காவது கடந்த இத்தனை ஆண்டுகளில் உங்களுடைய நினைவுகளில் சொல்லுங்கள், ஓகேவா? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருக்கிற கட்சியில் சேர்ந்த தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்னைக்காவது நம்ம பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்களா? யாராக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் விசிக தோழர்களை தவிர்த்து ஏன் பேச மாட்டேன்றாங்க? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் ஒரு மைய நீரோட்ட அரசியல் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் ஏன் தலித்துகளோட பிரச்சனையே பேசுறது இல்லை? தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்புறம் ஏன் நம்ம ஓட்டு போடணும்? என்ன நீங்கள் வந்து பேசக்கூட, அதாவது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் கூட நீ குரல் கொடுக்க வேணாம். குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவத்தை, தலித்துகளுக்கான பிரச்சனையை என்னைக்காவது யாராவது பேசியிருப்பாங்களா? ஏதாவது பதிவு இருக்கா நம்மகிட்ட? ஆனால் மற்ற சமூகங்களில் போகிற தலைவர்களுக்கு அந்த சமூகங்கள் குறித்து பேசுகிற ஒரு அக்கறை இருக்கு. ஏன்னா அந்த ஜாதிக்காரன் அடிப்பான், நாளைக்கு அவனை வீடு ஊருக்குள்ள விடமாட்டான், அவன் கேள்வி கேட்பான். குறிப்பாக மதுரை மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் தலித்துகள் மீது வன்மமாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம், போராட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம யார் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம ஒரு குரல் எழுப்புறோம்னா அந்த குரலுக்கு ஒரு சாயம் பூசுறது. ஸோ அந்த சாயம் பூசுறதுல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போது நம்முடைய பலத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய குரலுக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த குரல் மக்களிடம் செல்கிறது, மக்களை யோசிக்க வைக்கிறது, மக்களை சிந்திக்க வைக்கிறது. ஆனால் அந்த மக்களை சிந்திக்க வைக்கிற அந்த எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் ஓட்டாக மாறக்கூடாது, நமக்கு எதிர்ப்பாக மாறக்கூடாது. அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ஸை மாற்றுறாங்க, பல கதைகளை உருவாக்குகிறார்கள். அவங்க தான் பயங்கரமான ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி நம்மளை விட பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவங்க தான். கற்பனை உலகத்தில் அப்படியே திரிஞ்சு பல கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்குவாங்க. அந்த கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு அந்த கேரக்டரைசேஷன்லாம் செம்மையாக இருக்கும். படிக்கிறப்பவே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்படி ஒரு கதாபாத்திரமா, இப்படி ஒரு எழுத்தா, இப்படி ஒரு எண்ணமா அப்படின்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து உருவாக்கி அந்த அந்த குரலுக்கு ஒரு 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 மதிப்பீட்டை உருவாக்கி அந்த மதிப்பீட்டை நம்முடைய மக்கள்கிட்டயே பரப்பி இவர்கள்
இந்த சித்தாந்தத்தை உங்களிடம் ஈஸியாக எதிர் சித்தாந்தத்தை உங்களிடம் ஈஸியாக நுழைத்து விடுவார்கள், ஆனால் அவங்க நம்பாதீங்க அப்படின்ற ஒரு முன் அபிமானத்தை உருவாக்க திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நீ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நான் ஒரு ஆதரவு தெரிவித்தேன். இந்த ஆதரவை ஒட்டி வலைதளங்களில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்தது. ஆதரவுக்கு அதாவது என்ன, நேரடி விவாதம் ஒன்று இருந்தது, மறைமுக விவாதம் ஒன்று இருந்தது. மறைமுக விவாதத்தை நான் சொல்ல விரும்பல. ஓகே, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விவாதம். அது சொன்னேன்னு வச்சிங்களேன், ஓ இப்படியெல்லாம் இப்படி திட்டுறவங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினாங்களான்னு ஒன்று இருக்கும். சரி, அது நம்ம வந்து தவிர்த்துடுவோம். இப்போ அவர்களுக்கு நான் சொன்ன ஆதரவு அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு தலித்துக்கு இயல்பாக அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோசனை இருக்கும், எண்ணம் இருக்கும். நம்ம எதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம சொல்கிறோன்னு சொல்லுவோம். குறிப்பாக நீ பொற்கொடி அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை ஒட்டி அவர்கள் வெற்றி பெற்றால் அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியும்னு அவங்க நம்புறதுனால அந்த தொகுதியில் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவு அளிக்கிறோம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே ஓகே இந்த ஆதரவு உண்மையிலேயே தலித் மக்கள் கிட்ட வந்து வேறு மாதிரி போய் சென்றடையும், ரீச் ஆகும், உடனே இங்கே வந்து எதிர்மறையான வாக்குகள் இந்த கூட்டணிக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமா அப்படின்னுலாம் தெரியல. இல்லை இந்த வாய்ஸ்க்கான ஒரு அடர்த்தி இருக்கா இல்லை அப்படின்னும் புரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே என்னென்னவோ பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, உண்மையிலே அப்போ நம்ம குரலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குடா அப்படின்னு நான் அது வரைக்கும் எனக்கு வந்து புரியல. ஓகே, எனக்கு தோன்றதை நான் வந்து பேசுகிறேன். பட் ஆனால் அரசியல் தளங்களில் இப்போ நம்முடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ முக்கியமானதாக மாறுது அப்படின்றப்ப நான் ரொம்ப கவனமாக பார்த்தேன். அந்த கவனத்தில் உண்மையிலேயே சில தோழர்கள், என் மேலே சில அக்கறை உள்ள தோழர்களுடைய அக்கறையான பதிவுகளை நான் புரிஞ்சுக்கிறேன், அக்கறையான எண்ணங்களை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக அந்த தோழர்களுக்கு சொல்ல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாபா அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு ஆளாக நான் இருக்க மாட்டேன். நீங்கள் எப்போனாலும் கேள்வி கேட்கிறேன். இந்த பாசிசத்துக்கு இந்த இந்துத்துவத்துக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு எதிரியாக தான் இருப்பேன். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில தோழர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. இல்லை தோழர் இது இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதனால் பாதிக்கப்பட்டவன் நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 10 ஆண்டுகளில் எனக்கு நான் ஒரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுத்ததுனால இருமுனை பாதிப்புகளை நான் அடைஞ்சிருக்கிறேன். போன எலெக்ஷனில் நான் வெளிப்படையாக நான் அறிவித்தேன், நான் யார் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, நான் இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் பல விவாதங்களில் பல இடங்களில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகள் ஒட்டி என்ன கேள்வி எழுப்பினார்கள், என்ன அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது ஒட்டி நான் பல விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு எனக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் என்ன பாதிப்பு அடைஞ்சேன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி நேரடியாக பிஜேபியை எதிர்த்து, இந்துத்துவத்தை எதிர்த்து, அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து தொடர்ந்து விமர்சித்து எழுதி நிறைய வேலைகளை பண்ணதில் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கணுதுன்னு கிடையாது. ஏன்னா இது ஒரு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது. இப்போ நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு நான் சொல்கிறப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. இதனால் இப்படி நம்ம பேசினா இந்த பாதிப்பு நமக்கு உருவாகும், அதனால் நம்ம இப்படி பேசாமல் போயிடலாம் அப்படின்ற எந்த வகை தயக்கமும் உங்களுக்கு உருவாகக்கூடாது. இந்த பாதிப்புகளை நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஆமாம், நான் தாங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எப்போது இந்த மாதிரியான பாதிப்புகளை எதிர்கொள்கிற நேரப்போ ஒரே ஒருத்தர் தான் நான் திருப்பி சொல்ல, பாபா அம்பேத்கர், வேறு யாருமே கிடையாது. இந்த இந்திய அரசாங்கம், இந்த இந்திய மக்கள் அவரை துரோகி என்றார்கள். அதை விட நம்மளை பெருசாக அவனை சொல்லல. மகாத்மாவை எதிர்த்ததால் அவர் துரோகின்னாங்க. அதை விட என்னை பெருசாக நீங்கள் என்னை விமர்சித்து இல்லை. ஆனால் அவருடைய வேலைப்பாடு, அவருடைய திட்டம், அவருடைய யோசனை, அவருடைய தொலைநோக்கு பார்வை அன்னைக்கு அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டு தன்னுடைய சூழலையோ இல்லை தன்னுடைய கொள்கையோ அவர் மாற்றி இருந்தார்னா நம்மளாம் இன்னைக்கு இங்கே இல்லை. இந்த ஸ்பேஸே இன்னைக்கு கிடையாது, இவ்வளோ பெரிய இடமே உருவாயிருக்காது. அதனால் இதெல்லாம் தற்காலிகமானது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு இம்பேக்ட் தான். ஒரு குரலுக்கான ஒரு ட்வீட் பண்ணுறோன்னா அந்த ட்வீட்கான இம்பேக்ட் இது. இந்த இம்பேக்டை ஒட்டி அவர்கள் ஒரு கதையை உருவாக்குகிறார்கள். அந்த கதைக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நமக்கு தெரியும் நம்ம என்னவா இருக்கிறோன்ட்டு. இதை கூட நான் ஏன் விளக்கமாக சொல்கிறேன்னா, நீங்கள் சில பேர் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு இது என்ன தொடர் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இது குறித்து எனக்கு கவலையே கிடையாது. அந்த ட்வீட் போட்டு நான் பண்ணி ஜாலியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து தொடர்ந்து வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். நான் எடிட்டிங்கில் இருக்கேன். அண்டு இந்த வானம் இந்த நிகழ்வை பண்ணுறதுக்கான மும்முரத்தில் இறங்கிட்டோம். இதை பற்றின டிஸ்கஷன் தான் இருந்தோம். நம்ம
ஸோ இது ஏன் உருவாகுதுன்னா நம்முடைய வாய்ஸ்க்கான ஒரு பவரை இம்பேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாய்ஸோட பவர் இம்பேக்ட் அப்படின்றது வெறும் என்னால் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஃபாலோ பண்ணுகிற ஒரு தத்துவத்தால், பாபா சாஹேப் அம்பேத்கர் தத்துவத்தால் உருவாகிற இந்த எண்ணம் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள் நம்புகிற இடத்துல இது இருக்கிறதுனால, நல்லா புரியுதுங்களா? நான் பேசுறது எனக்கு பாஸ் அம்பேத்கர் கொடுத்த தைரியமும் அந்த கொள்கையும் அந்த எண்ணம் உருவாக்கத்திலையும் எனக்கு விளைந்த கருத்துக்களை நான் அவங்ககிட்ட பேசுகிறப்போ அந்த பேச்சுக்கு ஒரு பவர் கூடுறதுனால, அந்த ப்ரெஷர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவொடனே மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய ஒரு ஆதரவு நிலையாக மாறுறப்போ இதை உடைக்கிறதுக்கான வேலை தான் இந்த எல்லா வேலையும் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சூழல் மட்டும்தான். இது தொடர்ந்து இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. இது தொடர்ந்து நாளைக்கு கூட திடீர்னு மாறலாம். இப்போ நம்ம விமர்சிக்கிறவங்க கூட நாளைக்கு நம்ம கூட வந்து நிற்பாங்க. இந்த 10 ஆண்டுகளை நான் அதுதான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 10 ஆண்டுகளில் என்னுடைய படம் ஃபஸ்ட்டு வரப்போ என்னை விமர்சித்து ரொம்ப மோசம், மெட்ராஸ் வரப்போ ரொம்ப மோசமாக விமர்சித்து எழுதுனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னை திட்டுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. அது ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு திடீர்னு இப்போது நிறைய தோழர்கள் என்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய தோழர்கள் என்கிட்ட திரும்ப பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஃபஸ்ட்டே விமர்சனம் வருது, எல்லாம் திட்டுறாங்க, இல்லை இதை பண்ணுறாங்க, நீ இதை பண்ணாத, இது விட்டு போயிடு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவன் என் அப்பா வந்து டெத் பெட்டில் இருக்கிறப்போ என்கிட்ட சொன்னார், ராஜராஜ சோழன் இஷ்யூ வரப்போ, அப்பா நீ ஏன்ப்பா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற, வானராடி நீ படம் பண்ணான்னு சொன்னார் என் அப்பா. நிறைய முரண்களை பார்த்து நம்ம வந்திருக்கிறோம், ரொம்ப அவசியமாக. இப்போ ராஜராஜ சோழன் இஷ்யூ சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி முறையும் அவருடைய காலகட்டத்தையும் விமர்சித்த நிறைய பேர் நான் விமர்சித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவு அணியில் இருந்தார்களா எதிரணியில் இருந்தாங்களா? எதிரணியில் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது எனக்கு. சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படியே எனக்கு எதிராக எழுத ஆரம்பித்தாங்க. சில முற்போக்கு தோழர்கள், இப்போ சமூக நீதி பேசுகிற தோழர்கள் என்னை திட்டி எழுத ஆரம்பித்தாங்க. பல வலைதளங்கள், பல யூடியூப் சேனல்கள் எனக்கு எதிராக பல பேட்டிகளை உருவாக்குச்சு. ரொம்ப நான் அப்போ தான் வந்து இந்த ஓபிசி பாலிடிக்ஸே அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலி. எப்படி வந்து ஒரு பார்ப்பனிய பாலிடிக்ஸ் வந்து நேரடியாக எதிராக இருக்கோ அதே மாதிரி இந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்தது. நான் என்ன நினச்சேன்னா, இப்போது பேச்சுக்கள் அடிப்படையில், பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம பேசுகிறத விட விமர்சனம் நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த நிகழ்வில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம்லேருந்து முற்போக்கு சக்தியும் எல்லாருமே நமக்கு எதிராக திரண்டு, பார்ப்பனர்கள்லேருந்து எச்ராஜாலாம் ரொம்ப மோசமாக என்னை வந்து திட்டி எழுதி என் குடும்பத்தை ஃபோட்டோ போட்டு எழுதினதை யார் கண்டிச்சார்கள்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், இல்லை யார் அமைதியாக இருந்தார்கள்னு எனக்கு தெரியும். அப்போ தான் இது என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து இது ஆரம்பிக்குது. அந்த இடம் கபாலி ரிலீஸ் ஆனப்போ அண்ட் வந்து காலா ரிலீஸ் ஆன டைம்லாம் பயங்கர மோசமானது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பாராட்டுற இதே வலைதளங்கள் வந்து அன்றைக்கி ரொம்ப மோசமாக அவரை விமர்சித்தாங்க. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு உந்துதலில் என்னை ஃபன் பண்ணி, குறிப்பாக நான் வந்து பல கோடிக்கணக்கில் காசு வாங்கி அவரை டிரெக்ட் பண்ணி நான் ரொம்ப மோசமெல்லாம் எழுதினாங்க. இது தலித் குடியிருப்புகளை கொண்டு போயிட்டு அவரை வந்து சேர்க்கறது அப்படின்றது மாதிரிலாம் மோசமாக எழுதினாங்க. ஸோ அதை கடந்து அப்படியே ஒவ்வொரு இடமா மாறி மாறி நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த 10 ஆண்டுகளில் நான் அப்படியே இருக்கிறேன். பாபா அம்பேத்கரோட கொள்கையை தீவிரமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக நான் அப்படியே இருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் என்னை குறித்து விமர்சித்தவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதிரியாக மாறி இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய கன்சிஸ்டன்சி அப்படின்றது இந்த சாதிக்கு எதிராக, சாதி மனநிலைக்கு எதிராக, இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக மிக தீவிரமாக சரியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ அப்படி இருக்கிறப்ப தான் இங்கே இப்படி ஒரு ஆதரவு மனநிலை வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த பூனை எங்கேருந்து வந்தது. இது இவ்வளோ என்னன்னா, சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் தான். பட் ஆனால் அவர்களுடைய மனநிலையை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன் இவ்வளவு தீவிரமாக, இவ்வளவு வன்முறையாக, இவ்வளவு வன்மமான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏன் உண்டானது அப்படின்னா ஒரு பயம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வரலாற்றை இடமழித்த நம்மளுக்கு, இந்த வரலாற்றை இடமறித்து ஒரு புதிய வரலாறை உருவாக்குகிறோம் அப்படின்ற நமக்கு இந்த சமூகம் கொடுக்குற மதிப்பாக நான் அதை பார்க்குறேன். ரொம்ப அவசியமானது. இது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று பேசுனதுக்காக நம்ம அவங்க எதிர்க்கலை. இதுக்கு ஒரு பவர் இருக்குது.
இந்த பவரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ முக்கியமான வேலை செய்கிறோன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ முக்கியமான கதைகளை எழுதி கொண்டிருக்கிறோம், பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம், சினிமாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எழுத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம எவ்வளவு ஆக்டிவிஷன் தளங்களில் எவ்வளோ சீரியஸாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவனம், ஒரு குவிமையம் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் ஸ்டாலின் ராஜகண்ணனும் ஐயா ஜெயசீலன் அவர்களும் அதுதான் பேசினாங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து பேசுனது தான். நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக என்னுடைய பர்சனலாக எனக்கு நடந்ததை வச்சு நான் உங்ககிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நமக்கான வேலை இன்னும் அதிகமாகுது. தயவு செஞ்சு இங்கே இருக்கிற தோழர்கள், நீங்கள் ஏதோ இது ஒரு சாதாரணமான ஒரு சம்பிரதாயமாக நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. திருப்பி தலித் வரலாற்றை நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன்னா இந்த வேல்யூவை நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும். நம்ம அந்த அணியில் வந்து சேரணும். நம்ம திரும்பவும் அதோடு சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கான பலத்தை ஒன்று கூட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இங்கே தான் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் அங்கங்கே நிறைய சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஒரு கனெக்ஷன் வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், அண்ட் ஒரு தொடர்பு வேணும். அந்த தொடர்பு இங்கே இருக்கிற முற்போக்கு எண்ணத்தில் இருக்கிற சாதிவாதிகளுக்கும் பார்ப்பனியவாதிகளுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையாக அது இருக்கும். அந்த எச்சரிக்கையை நினைவூட்டுவதற்கும் அந்த எச்சரிக்கையை நாம் வந்து கொண்டாடுவதற்கும் தான் இந்த தலித் வரலாற்று மாதம். பாபாசாஹேப் அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி அவர் எழுத்தை வாசிப்பது போல, அவரை புரிந்து கொள்வதைப் போல சமகால அரசியல் சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இந்திய அரசியல் சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் இன்னும் அந்நியமாக வேண்டிய தேவை இருக்குது. அந்த ப்ரெஷரை நம்ம உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. ஜெய் பீம்.